ஜோகத்தை இங்கே போய் சொல்றது. அதனால தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனி வயிற்றில் கருவாயி தலை காவேரி என்னும் தாதுகிட உருவாகி ஏர் விழிச்சி காணாதிருக்க சிவசமுத்திர நீர் விழிச்சென்னும் பேரில் நீண்ட வரலாறாம் கண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாலாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து காவேரியாய் பேர் பெற்று அகண்ட காவேரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை தாயாகி காப்பவள தனி கருணை காவிரி செல்லும் இடம் எல்லாம் சீர்பெருகி போர் நிறுத்தி கல்லை கனியாக்கும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளைகளும் பேச வந்த கண்மணியே என் வல்லலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற இங்கு உள்ளவங்க நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே இங்க நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற
எப்படியாப்பட்ட இடம் தெரியுமா? இந்த இடத்துக்கு எப்படியாப்பட்ட பெருமை உண்டு தெரியுமா? இந்த இடத்துல 33 வருஷத்துக்கு முன்னால நான் இந்த இடத்துலயே நான் அரங்கேற்றம் பண்ணி நான் 33 ஆண்டுகளாக படிப்படியா முன்னேறி இந்த இடத்துல மீண்டும் அந்த அம்பாளுடைய வாசல்ல நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன்டான்னா இந்த அம்பாள் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இந்த அம்பாளை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னைய பார்க்கறதுக்கு அம்பாள் இல்லை, உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா காலையில யார் செல்லு வச்சிருந்தாலும் கொண்டாந்து கொடுத்துருவா, கவலைப்படாதீங்க. இதையே கொடுத்து நீங்க ரொம்ப நோச்சுக்கட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால பெரிய 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 மாகாண்கள்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க. அன்றைக்கு அவங்கெல்லாம் இன்னைக்கு மேதைகள்லாம் மறைந்து சில பேர் இருந்திருக்காங்க, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் கடைசி வரைக்கும் இருக்கிறது அர்ச்சகராக விளக்கக்கூடிய நமது அருமையப்பா கணேசப்பா அவர்கள் நான் பார்த்து ரொம்ப காலங்களாச்சு, 33 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றும் இப்பொழுதும் இருந்தது போலயே இருப்பார். அந்த அம்பாளுடைய கிருபையால் இன்னும் அவருக்கு பல ஆயுசுகளை போட்டு நல்லா அந்த அம்பாளை காலையில் நான் 10 மணிக்கு வந்தேன் அம்பாளை பார்க்கறதுக்கு. அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ரொம்ப அம்சமாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல 33 வருஷம் சென்றும் எத்தனையோ ஆட்கள்லாம் மறைந்து போன பிறகு நான் இந்த இடத்துல இந்த அம்பாளை தரிசிக்க நான் வந்திருக்கிறேன்னா நான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இங்கே என் ஊரில் பிறந்ததை விட இந்த மண்ணில் நான் பிறக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் பிறக்கலை. ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இந்த கிராமத்தார்கள் எதை நான் சொன்னாலும் உடனே செய்வார் அப்படின்று எந்த விதமான பங்கு தடை இல்லாமல் வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் எப்படி நான் கைமாறி செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு சிறியவனாக இருந்தாலும் எனக்கு தெரிந்த வகையில் இந்த கதாபாத்திரத்தில் நடித்து நான் பேர் எடுக்க வேண்டும். எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த ஊரில் எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆஹா, தெப்ப குளத்தில் தெப்ப கூட்டம் மாதிரி இருக்கும். அழகடல நின்று இந்த கூட்டம்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வருஷப்புறம் போகிறதுனால அவர்கள் வர தவறி விட்டார்கள். இருந்தாலும் இருக்கிறவர்களே 1000 கோடி மக்களுக்கு சமமாக நினைத்து கொண்டு இந்த அம்பாளுக்கு நான் கதையை ஆரம்பிக்கிறேன். இந்த கதை எப்படின்னா, கண்டிப்பாக பாடுறேன், எல்லா புயலையும் பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும். என்னைய வளர்த்து, அதாவது பெற்றெடுத்தது ஒரு தந்தை, பேணி வளர்த்த ஒரு தந்தை, கற்றுக் கொடுத்தது ஒரு தந்தை, கவி போதித்தது ஒரு தந்தை என்று சொல்லுகிற 4 வகை தந்தை இருக்க, எனக்கு பெற்றெடுத்தது என் தாய் தந்தை. அதை பேணி வளர்த்தது எனக்கு வாத்தியார் ஒரு தந்தை. இங்கே எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தது ஒரு தந்தை. அவர் தான் மறைந்து போய்விட்டார், எனது அப்பா பாண்டியப்பன் அவர்கள். அவர்கள் மறைவுக்கு என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. நான் அந்த ஊரில் நான் சாமியாடி அப்படிங்கிறத நான் வர முடியவில்லை. அதனால் யாரும் வருத்தப்படக்கூடாது. ஆனால் எனக்கு எல்லாம் அவர் தான். இன்னைக்கு நிலைமைக்கு இந்த இடத்துல சென்ற இடமெல்லாம் கவியரசுங்கிற ஒரு பேரும் ஒரு புகழும் இருக்குன்னா அந்த அம்பாலும் அவரும் இந்த ஊர் பொதுமக்களும் இந்த கிராமத்தார்கள் எனக்கு நல்வழி நடத்தி என்னை இந்த அளவுக்கு இருக்கிறார்கள்னா இந்த பாப்பம்பட்டி கிராமத்தார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் என்னை பணியை தொடங்குகின்றேன். புத்து குழுங்கு புதுமணம் பரப்பும் அன்பு மலர் சோலைகளை அடர்ந்த மாமரங்களால் வசிக்கின்றாள். அப்படின்னா எப்படி வசிக்க வேண்டும் தெரியுமா? சிந்து நதி கரையினில சிவந்த மாலை பொழுதினில, சிந்து நதி கரை
போலி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். உன்னழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். தேனருவி கரையிலே திருக்குற்றால மலையினிலே தேனருவி கரையினிலே இருக்கும் மாலை பொழுதினிலே தேனருவி கரையினிலே திருக்குற்றால மலையினிலே தேனருவி நீரருவி குளிக்கணும். நான் நெருங்கி வந்து உன்னழகை ரசிக்கணும். சந்தனம் போலவே முகம் மாறணும். சந்தனம் போலவே முகம் மாறணும். சந்தோஷம் ஊஞ்சலிலே ஆடணும். நான் சந்தோஷம் ஊஞ்சலிலே ஆடணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். பூம்புகாரி நாயகியா புனிதமுள்ள உளவதியா. பூம்புகாரி நாயகியா புனிதமுள்ள உளவதியா. கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். தன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். மாமியார் வாழ்த்தணும், மற்றவர் போற்றணும். மாமியார் வாழ்த்தணும், மற்றவர் போற்றணும். மாநிலமே உன்னை போற்றி வணங்கணும். தமிழ் மாநிலமே உன்னை போற்றி வணங்கணும். காஞ்சி காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். காத்தில் அசைந்தாடும் பூக்குடியும் என் கண்ணை கவரும் மின்னல் கொடிய போல் இருக்கிறாள். இவள் எப்படி இருக்கலாம்? இந்த தங்கை இவள் இந்த அழகி இவளுடைய கானமே அவள் காணாம போச்சு. அவளுடைய சரீரம் சாரீரம் இவ்வளவு அழகா இருக்குன்னா எப்படியெல்லாம் இருக்க வேண்டிய சாரீரம் இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? சரீரம் கெட்டு போச்சா இல்ல அவளுக்கு சாரீரம் கெட்டு போச்சா? என்ன கெட்டு போச்சு? அதனால சாரீரம் கெட்டாலும் சரி சரீரம் கெட்டாலும் அதை பத்தி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், இவளை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டாம் அப்படின்னா, ஒரு தங்கரதத்தில் ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்ச நிலவு. ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்ச நிலவு. எங்கே வந்தது மண்ணிலே கண்ணீரை போ
உன் மஞ்சள் நிலவே ஒரு தங்கரதத்தில் உன் மஞ்சள் நிலவே. நூறு நாள் தீராட்டினார் என் சொந்தம் மாறாதம்மா. முன்னூறு நாள் தீராட்டினார் என் பந்தம் மாறாதம்மா. நூறு நாள் தீராட்டினார் என் சொந்தம் மாறாதம்மா. நூறு நாள் தாலாட்டினார் என் சொந்தம் மாறாதம்மா. என் தங்கை அல்ல, என் தங்கை அல்ல, தாயானவள் பாடி பாட நான் பாடக்கூடாதா? ஒரு தங்கரதத்தில் உன் மஞ்சள் நிலவே ஒரு தங்கரதத்தில் உன் மஞ்சள் நிலவே. ராசாவுக்கு இந்த ராசாத்தியே துணையாக பார்ப்பேனம்மா. ராசாத்திக்கு இந்த ராசாத்தியே துணையாக பார்ப்பேனம்மா. ராசாவுக்கு இந்த ராசாத்தியே துணையாக பார்ப்பேனம்மா. தேவர்களில் பல்லாக்கிலே ஊர்வலம் வைப்பேனம்மா. புது சந்தனம் புது குங்குமம் வாழ்க வாழ்க பல்லாண்டி நீ வாழ. ஒரு தங்கரதத்தில் ஒரு தங்கரதத்தில் ஒரு நிலவே. மூத்தோர் சொல்லும் முதலில் காயும் முதலில் இனிக்கும் பிறக்கும் துவப்பும் என்பார்கள். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்பார்கள். தொற்றனை தூரும் மணற்கேணி அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்தில் தோன்ற தோன்ற மணல் சுரக்குகிறதோ அதுபோல தன்னுடைய கல்வியை கற்க கற்க அறிவு வளர்ந்து கொண்டு போகும். அதுபோல நாம எப்படியெல்லாம் வர்ணித்து கொண்டு போகலாம். அதனால மனிதன் நினைப்பது உண்டு, இறைவன் நினைப்பது உண்டு. நம்ம வந்து வரும்போதெல்லாம் எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு வர்றோம்னா அப்படியெல்லாம் மனிதன் இருக்க முடியாது. மனிதனுக்கு முக்கியம் என்ன வேணும்னா முதுகெலும்பு. என்ன வேணும் வீரமணி? மனிதனுக்கு என்ன தேவை? மெயினா மனிதனுக்கு உயிர் தேவை. உயிர் தேவை. அதுக்கு மேல உடம்பு இருந்தா தானே உயிர் இருக்கும். ஆமா, உயிர் இருந்தா தான் உடம்பு இருக்கு, அது வேற கதை. மனிதனுக்கு முக்கியம் முதுகெலும்பு. முதுகெலும்பு நல்லா இருந்தா தான் நேரா இருக்கலாம். ஆமா. அப்படி முதுகெலும்பு சரியா இல்லைன்னா ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கெல்லாம் முக்கியமானது இது வந்து விவசாயம். விவசாயம் முக்கியம் தானே. இப்ப யாரு விவசாயம் பண்றா? யாரு பண்றா? யாரு பண்றா? எல்லாம் அங்கிட்டு ஊர்காட்டுல பண்ணிக்கிறங்க இருக்க. அந்த விவசாயத்தை நான் சொல்லல. அதாவது வேளாண்மை துறை. ஆனா விவசாயம் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம்? உழுகுறோம், விதைக்கிறோம், களை எடுக்கிறோம், வரப்பு வெட்டுறோம், நாத்து நடுறோம், கருது அறுவடைக்கு வந்தோடனே கருது அறுத்து அந்த நெல்லை ஒரு விளை வைக்கணும்னா அதற்கு நிர்ணயிக்கிறதுக்கு அரசாங்கம் வைக்கிறேன். ஒரு குண்டு ஊசி ஒரு ஊக்குக்கு கூட அதை தான் விளைய வச்சுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இவ்வளவு பாடுபட்டு அந்த விவசாயத்தை பண்ணி கவர்மெண்ட் விளை வைக்கிறேன். அந்த கவர்மெண்ட் எங்கே? ஊருக்கு ஊரு சென்று அந்த சென்டர்ல ஏழை மக்கள் கொண்டு நெல்லை போட்டா வருஷ கணக்கில் காவலுக்கு இருக்கணும். வருஷத்துக்கு காவல் காக்கணும். இது எதுக்கு? இந்த பெரிய இடத்துக்குள்ள வாகனம் ஆக்கிறதெல்லாம் அப்படி இல்லை, உள்ளதைத்தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? மனிதன் நினைப்பது உண்டு, தெய்வம் நினைப்பது உண்டு. மனிதன் நினைப்பதுண்டு, வாழு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு. வாழு இறைவன் நினைப்பதுண்டு. பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு.
தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் வந்து பிறந்து விட்டோம் சரி வந்த வளர்ந்து புட்டோம் வந்து பிறந்து விட்டோம் வந்து வளர்ந்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுதிலாதென்று ஆட்சி நடக்கின்றது மனித நினைப்பது வாழ்வு நிலைக்கின்றது காற்றில் மனம் இருந்தா கவலை வளர்ந்து விடும் காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்து விடும் காற்றில் மனம் இருந்தா கவலை வளர்ந்து விடும் கூட்டை திறந்து விட்டா குருவி பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் மனிதன் நினைப்பதுண்டு வாழும் நிலைக்குண்டு இறைவன் நினைப்பதுண்டு வாழும் மனிதனென்று மனிதன் நினைப்பதுண்டு வாழும் நிலைக்குண்டு விதிகின்ற தங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தோம் விதிகின்ற தங்களிலே விரைந்து பயணம் செய்தார் விதிகின்ற தங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தோம் மதியும் அடங்குதடா மயமும் மறுதடா மதியும் அடங்குதடா மயக்கம் அருகிறடா கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கு முடித்து விட்டே கவலை வளர்ந்ததடா இறைவனிடை பொருந்து வாழ்வ மனிதனென்று மனிதன் நினைப்பதற்கு வாழும் நிலைக்கின்றது வாழும் நிலைக்கின்றது பூலகத்துல வீரமணி என்ன ஒரே சிரிப்பா இருக்கு என்ன அவரு செல்ல காணும்னு கவலையில இருக்காரு அவரை வேதனைப்படுத்துற மாதிரி ஞாபகப்படுத்தாது. கவலையே படாது அப்படியாப்பட்ட சாமி இல்லை இது காலையில கொண்டு வந்து செல்ல அவர் கொடுக்கல அப்படின்னா என்ன செல்ல கொண்டாந்து காலையில அவருக்கு உங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னா அந்த சாமி சாதாரணமான சாமி இல்லை இன்னும் கொஞ்ச நேரமே அதை வேலையை காட்டி இருக்கும் எடுத்தவனே அது நீ கவலைப்படாதே செல்ல பத்தி கவலைப்படாதே அதனால பூலகத்துல எம்ஏ வந்திருக்கேன் சரி எம்ஏ வந்து ஒரு வீட்டை தட்டி ஆ, ஏ யாரா வீட்டுல எந்திரான் இருக்கேன் சரி இவன் எந்திரிச்சு இரண்டு பார்த்து ஆ என்னையான் இருக்கேன் அட நான் தாண்டா யமதர்மன் ஆ உன் உயிரை பிடிக்க போறேன் சரி சரி அப்ப சொன்னா யமதர்மனா ஆ இவனுக்கு கொஞ்சம் அச்சம் ஆமா, அச்சம். யமதர்மன் ஆமா. வீடு தேடி வந்து வீரை பிடிக்க போறாப்லையே கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்திருக்கேன் ஆ ஏய் என்ன நீ யமதர்மன் என்ன மிரட்டுறியா காரைக்குடி சங்கத்துல இருந்து வரியா இல்ல மதுரை சங்கத்துல இருந்து வரியா பவுடரை போட்டுக்கிட்டு என்ன பவுடரை போட்டுக்கிட்டா ஆமாய்யா இந்த ராமா ராமா ராமான்னு ஒரு அதுல வர நீ ஒரு ஆள் தானே ஆ. அப்படின்னு எருமை கிடா தள்ளிக்கிட்டேன்டா ஒரிஜினல் நான் யமதர்ம ராஜாடா சரி அப்ப அதுக்கான அத்தாச்சின்னு இருக்கேன் அத்தாச்சியா ஆமா
ஓலைச்சுவடியெல்லாம் வேணுமில்லையா? கண்டிப்பா யமதர்மனுக்கு அத்தாச்சி இருக்கா? ஒரிஜினல் ஓலைச்சுவடின்னு எடுத்து காமிச்சிருக்கிறேன். அதாவது உன் உயிரை பிடிக்க நாளைக்கு பிடிக்க போறேன். சரி இன்னைக்கு ஓலைச்சுவடியை கொண்டு வந்து பாரு. சரி. உன் உயிர் தான் முன்னால இருக்கு. ஆ, ஏதை வந்து இன்னைக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கு நீ வந்து இந்த கோயில் குளத்துல ஒரு தர்மகர்த்தாவா இருந்திருக்கிற. ம், அதனால நீ சொல்ல வேண்டிய ஆளுக்கெல்லாம் சொல்லிட்டு ஏதோ நல்லது கெட்டது வாங்கி சாப்பிட்டுட்டு சரி. சொந்த வந்ததுக்கு சொல்லிடுவேன்னு தான் முதல் நாளே வந்திருக்கிறேன். ஓஹோ, சரி 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 சரி. அப்ப இவன் யோசிச்சிருக்கான், சரி உண்மையிலே இவன் ஏமாத்தாருமானான். ஆ, உயிரை பிடிக்க வரும் பொழுது நம்மளுக்கு தகவல் சொல்லி உயிரை பிடிக்கிறான்னு நல்ல ஏமாத்தான். ஆமா. அப்ப இவர் யோசனை பண்ணி, எருமதார் ராஜா நீங்க நல்லா இருக்க, நீங்க முன்கூட்டியே சொன்னதுனால ஆ, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. சரி. நான் சாக போறேன். ஆ, அது உங்க ஐயால சாக போறேன். சரி. உங்களுக்கு என் கையால கடைசியில கடைசியில தர்ம கத்தாருன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களுக்கு நான் விருந்து அப்பளம் பாயத்தோட வச்சுட்டு தான் நான் சாகணும். வட பாயாசத்தோட. ஆமா சரி. அப்படின்னு சொல்லவும், ஆ, அப்படியா சரி உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுறேன் ஆ, அப்படின்னு சொல்லிட்டோன்னே உடனே ஆளுகளை விட்டு சாப்பாடு ஏற்பாடு, சரி தலைவாழை இலை போட்டு சரி சாப்பாடு நடக்குது. சரி. சாப்பாடு நடந்தோடனே ஆ, அப்பளம் பாயாசம் 16 வகை கூட்டு எல்லாத்தோடையும் சாப்பிட்டு ஓஹோ, எமே மல்லாக்க பப்பறைன்னு பொழந்துட்டேன். சரி. கதை அங்கிட்டு கிடக்கு, சூழாயுதம் இங்கிட்டு கிடக்கு, பாச்சை கயிறு இங்கிட்டு கிடக்கு. ஓஹோ, அப்ப எரும மீதி மாடு. இருந்த சோத்தை எரும எரும கிடந்துட்டு அது 4 காலை பப்பரை பேணி விரிச்சிருச்சு. சரி. ஏன்டா ஏன் உயிரே நீ பிடிக்க வர்ற? ஆ, முன்னாலே இருந்தா தானே ஏன் உயிரை நீ பிடிப்ப? ஆமா. அந்த என்னுடைய ஓலைச்சுவடியில முன்னால இருக்கிறத எடுத்து நான் பின்னால சொல்றேன் ஆ, அப்படின்னு இவன் சொல்லிட்டான். சரி. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், நம்ம ஆளு என்ன பண்ணிருக்கான்? ஒரு 4 தூக்க மாத்திரை வாங்கி போட்டோன்னே எவன் மல்லாங்க மண்டாருன்னு போயிருந்தான். ஆ, தூக்கம் எல்லாம் அந்த போதை கலைஞ்சோன்னே ஆ. எந்திரிச்சு பார்த்துருக்கிறான். பரவாயில்லையே, நல்ல அப்பளம் சோறு சாப்பாடு ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறேன். உண்ட மயக்கம் உனக்கு இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சரி. என்ன? உனக்கு ஒரு உதவி செய்யறேன், ஆ. அதை நீ பொழைச்சுக்க. ஆ, என்ன சொல்லுங்க என்னதரமானே? சரி. ஒண்ணும் இல்ல, ஆ, உன்னுடைய ஊழைச்சுவடி முன்னால இருக்கு. ஆ, அந்த ஓலைச்சுவடி எடுத்து நான் பின்னால சொல்லிடுறேன். சரி. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பொழைச்சுக்கடா ஆ, அப்படின்னு இருக்கிறான். சரி. இவன் தான் அந்த ஓலைச்சுவடி எடுத்து பின்னால சொல்லிட்டான். ஆமா. வச்சாண்டா ஆப்பு ஆ. அப்படின்னு சொல்லிட்டு விதி மலியுது அப்படின்னு நாக்கல. அதுதான் மனிதனுக்கு ஒவ்வொரு இவன் நினைக்கிறது உண்டு, கடவுள் இறைவன் நினைக்கிறது உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறோம், பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறோம், அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கிறோம், அப்படியெல்லாம் எடுக்கிறோம். எல்லாருக்கும் மேல அங்கே மேல ஒரு தலைவர் இருக்காரு, அவரை தான் முதலமைச்சர். ஆமா ஆமா. யார் யாருக்கு என்னென்ன அவரை தான் நீதிமான், அவரை தான் வழி எடுக்கணும். இவன் நல்லவனா இவன் கெட்டவனா, இவனுக்கு எத்தனை இது கொடுக்கணுங்கிறது அவர் நிர்ணயிக்கணும், நம்ம நிர்ணயிக்க முடியாது. கண்டிப்பா போட்டுக்கலாம். அதான் ஒரு சொன்னா என்ன சொன்னாப்புல, நான் அந்த உலகத்திலேயே ஏக்கருக்கு ஏக்கரா வாங்கி குமிச்சு போட்டுருக்கிறேன். சரி. எப்படி அங்க ஒரு 50மா, இங்க ஒரு 50மா, இங்க ஒரு 50மா ஓஹோ. அப்படிங்க. அப்போ பூமாதேவி சொன்னிச்சான், அவன் சொல்றான் கேடு கட்ட பையன், ஆ, அங்க ஒரு 50மா, இங்க ஒரு 50மா, இங்க ஒரு 100மான்னு. ஆனா இவன் அப்பனை பிடிச்சது, அப்பனுக்கு இடம் சொந்தமா நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். சரி. அவனைக்கும் உள்ள தான் போட்டிருக்கேன். அவனுக்கு அவன் already தாத்தாவை தான். நான் தான் உள்ள வாங்கி போட்டிருக்கேன். ஆமா. அவன் பாட்டியை நான் தான் உள்ள வாங்கி ஆமா. போட்டிருக்கேன். இருக்கிற சொந்த பந்தம் பூரா நான் வாங்கி உள்ள ஓட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. இருக்கிற இவன் ஒரு ஆள் தான். இவனு இந்த இடத்துக்கு சொந்த பந்தம் இவன் ஏக்கர் கணக்கில் வாங்கி போறான் அப்படின்னு சொன்ன. அது போல மக்கள்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து போறோம், சண்டைக்கார வம்பக்காரெல்லாம் இல்ல, சண்டை வம்பெல்லாம் இருக்கக்கூடாது. சரி. ஒரு அறிவு சார்ந்த பெண்கள்லாம் என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும்? பச்சரிசி குறுநூலை எடுத்துக்கிட்டு போய் ஆ, சார எருப்பு புத்து இருக்கும், ஆமா. அந்த புத்துல போட்டோம்னு வச்சுங்களேன், ஆ, ஒரு 5000 பேர் அன்னதானம் போட்டதுக்கு சமம். சரி. அந்த உதவி செஞ்சா நல்லா இருப்பாங்க. அதே போல பணம் பந்தியில, குணம் குப்பையில. மனுஷன் பணம் இங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் அது பந்தியில இருக்குமா? இருக்காது. குணம் குப்பையில குணம் போச்சு. குப்பையில தான் இருக்கும். பணம் தான் போய் பந்தியில இருக்கு. ஆமா. அதனால பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. தெரியாதானாலும் பணம் இருந்தால், ஒன்னும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே அதை உயர்த்தி பேச மனிதர் கூட்டலாம் தப்பாதே. ஒன்றும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச நாளும் கூட
கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை இந்த மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணம் மதியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, விலைக்கோ மனிதனில்லை. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், அவன் அகன்று விட்டால் புகழ்ந்த நிகழும் உன்னைத்தான். ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணமகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், அவன் அகன்று விட்டால் புகழ்ந்த நிகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேச யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் யாசன் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேச யாரும் இல்லை, அது எண்ணினால் நடக்காதவன் அடைவான் கொள்ளை. பணம் மதியிலே ஒரு குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதனில்லை, விலைக்கோ மனிதனில்லை. ஒன்றும் தெரியாதவனானாலும் பணம் இருந்தாலே அதை உயர்த்தி பேச மனிதர் கூட்டனாலும் தப்பாதே. ஒன்றும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச நாடும் கூட்டம் நாடும் தப்பாது. ஒன்றும் தெரியாதவனானாலும் பணம் இருந்தாலே அதை உயர்த்தி பேச மனிதர் கூட்டனாலும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்தினாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை இந்த உலக நாடு மனிதனா மதிக்க மாட்டானே. பணம் மந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிவு நடக்காதவன் மனிதனில்லே, இறைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. ஆகா, இவளை வர்ணித்துக் கொண்டே இருந்தால் வர்ணித்துக் கொண்டிருக்கலாம். இவள் யாரு, இவள் எங்கே இருக்க வேண்டியவள், என் மைத்துனர் முருகரிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இவர் வாத்தியார் வீட்டு பிள்ளையா இருக்கலாமா? இந்த பாடலோட கதை மணமாலையும் மஞ்சளும் சூடி மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணன் விழிகள் கண்ணீர் மலையில், அண்ணன் விழிகள் கண்ணீர் மலையில் நனைந்தே நான் பார்த்தினேன். மணமாலையும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம். தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு, மாலப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு. தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு, மாலப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு. உன்னண்ணன் போட வேண்டும், ஊரெல்லாம் காண வேண்டும், கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும். குங்குமத்து சீமையிலே வா, தங்கம் தம்ப தமிழே வா. கொடியில் அரும்பி மடியில் மலர்ந்து மலரே தீவாழ்வே. மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம். ஓராண்டு போன பின்பு பொன் பிள்ளை ஓடி வந்து
பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் கோழில் நின்று பொன்னூஞ்சல் ஆடுதம்மா. ஓராண்டு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் தோழி நின்று பொன்னூஞ்சல் ஆடுதம்மா. ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் ஆடுதம்மா. ஆனந்தம் மின்னல் ஒன்று நெஞ்சுக்குள் ஓடுதம்மா. குங்குமத்து சீமையிலே வா தங்கம் தந்த தமிழே வா. குங்குமத்து தீமிழேவா தங்கம் கொண்ட தமிழேவா கொடிகள் அரும்பி மடிகள் மலர்ந்த மலரே நீ வாங்கவே மணமாலையும் மஞ்சளும் தோழி கோலத்தில் நீ வரும் நேரம். மணமாலையும் மஞ்சளும் தோழியும் கோலத்தில் நீ வரும் நேரம். சுந்தர நிறைந்த துன்பும் பெண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு என்பாள். சுந்தரம் நிறைந்த துன்பும் பற்றி வந்த மங்கை இவள் இந்த உலகில் வந்தாள் அந்தரம் இது தேவன் சுந்தரம் நிறைந்த துன்பும் பெண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு என்பாள். அந்தரமிருந்து தேவர் துந்தினி முழங்க வரும். அந்தரம் தேவன் துன்பமே வழங்க வரும் ஓமனை ஒத்த மோதில் இருக்கும் கண்ணினை கண்டு முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாங்கலி நமது நாடுதே. இவள் சோவன பறவை ஓட்டும் சொல்லினே கிள்ளை கேட்டு. இவள் சோழன பறவை ஓற்றும் சொல்லினை இல்லை கேட்டு சோவன பறவை ஓட்டும் சொல்லினே கிள்ளை கேட்டு சொந்தமென வந்து கூடுதே. கானகத்தில் இவற்றினை காவல் புரிந்த அதிதம். காணக்கூறி வடிவிதம் கானகத்தில் இவற்றினை காவல் புரிந்த அதிதம். ஆன போதிலும் மிகு அற்புதம் மிகு அற்புதம். சுந்தரம் நிறைந்ததும் கண்டிருந்த மங்கையவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? அறவரைந்து வாழ வாழ்க்கை இல்லாது தோன்ற கெடுவது என்று சொல்லுவது போல் அங்கும் இங்கும் உழவன் ஒருவன் யாரோ ஒருவன் உருவாவிக் கொண்டிருக்கிறான். அவன் யார் என்று நமக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாதது போல உறவாடி நயம்பாடி அவர்களை கொண்டு நாம் கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாராயணா.